ஹாய் ஹலோ வியூவர்ஸ். ஆல்ரெடி இது நம்ம தான் கட் பண்ணி பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ ஒயரிங் பண்ண வந்திருக்கோம். எங்கள் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டு வந்து ஃபினோலெக்ஸ் ஒயர் தான் கேட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா ஒயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு யூட்டிலிட்டி ஏரியாங்க. நம்ம ஒயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரிங் அவுட்டு மெயின் பைப்லாம் செக் பண்ணிவிட்டு பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு மெயின் வலிச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மெயின் முடித்தோடனே டூ வேலாம் ஒன்று தான் தள்ளுவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா தள்ள மாட்டோம். ஃபஸ்ட்டு மெயின் எல்லா பாக்ஸும் தனித்தனியாக தள்ளிவிட்டு அதே மாதிரி தள்ளுவோம். அதுவும் மெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஒரு சர்க்யூட்டு, ஒரு இன்வெர்ட்ரு, ஒரு ஏசி. பாத்ரூம்லாம் அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். பாத்ரூம்லாம் வந்து தனித்தனியாக வந்துட்டு பைப் போட்டுருவோம் மெயின் பைப் போடும்போது. அதுபோல் பார்த்திங்கன்னா ஏசிக்கு பார்த்திங்கன்னா டிபிலேருந்து வரது வந்து 4 ஸ்கொயர் ரெட்டு போட்டோன்னா அவுட்புட் வந்து எல்லோ போடுவோம். என்கிட்ட நம்ம சுவிட்சு போர்டு மாட்டும் போது ஈஸியாக இருக்கும். அப்படியே பாத்ரூமுக்கு ஆப்போசிட்டில் பாத்ரூம் ஒயர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். மெயின் வந்து எல்லோவாக இருக்கும், அவுட் கோயிங் வந்து ரெட்டாக இருக்கும். அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேன் பீஸ் வந்து எல்லோ போடுவோம், லைட் பீஸ் வந்து ப்ளூ. அது மாதிரி கலர் ஐடென்டிஃபை ஃபஸ்ட்டே போட்டோம்னா நம்மளுக்கு சுவிட்ச் போர்டு மாட்டுறது ஈஸியாக இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.